எல்லாருக்கும் வணக்கங்க. குழந்தைங்களுக்கு இன்றைக்கி முட்டை சாப்பாடு. நம்ம பெரிய குழந்தைங்க சின்ன குழந்தைங்க எல்லாருக்குமே இன்றைக்கி முட்டை சாப்பாடு தான். இதுனா தான் நல்லா சாப்பிட்றாங்க. ஒரு 15 முட்டை ஆம்லேட் போட்டாச்சு. பாருங்கள், பால் ஊற்றி சாதம் ஆற வச்சுருக்கேன். பால் 1 லிட்டர் பால், முட்டை ஒரு 10-15 முட்டை ஆம்லேட் மாதிரி போட்டுட்டு, இது நயன்தாராவோட பேத்திங்க இருக்காங்க இல்லையா, சின்ன குட்டிங்க, அதுங்களுக்கு நயன்தாராவோட பேத்திங்களுக்கு இது பால் இதை மாட்டிக்கிச்சு. இந்த அடிப்பாத்திரத்தில் இதில் இருக்கிறது நயன்தாராவோட பொண்ணுக்கு. இது இந்த கருப்பியோட குட்டிங்க, அவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு இப்போ அது ரோடு தாண்டி அங்கே போகணுங்க. தனியாக இருக்குது, 4 இடத்துல இருக்குது. 4 இடத்துல குட்டிங்க இருக்குது. ஒரு இடத்துல 6 குட்டிங்க, இன்னொரு இடத்துல 5 குட்டியும் அம்மாவும் இருக்குது. மாடியில் 4 இருக்குது, கீழே 6 இருக்குது. இத்தனைக்கும் நான் தினமும் இப்படி தான் சாப்பாடு செஞ்சு போட்டுட்ருக்கேன். பாருங்கள், இப்போ கலக்கி இங்கே இருக்கிறவங்களுக்கு போடணும். குக்கர்லேயும் சாப்பாடு இருக்குது, குழம்பு இருக்குது. பத்தலைன்னா தோசை ஊற்றி போடுவோம், முட்டை தோசை. இல்லைன்னா ப்ரெட் இருக்குது, பிஸ்கட் இருக்குதுங்க. நைட்டை ஃபுல்லாக போட்டுருவேன். அதேமாதிரி காலையிலையும் நல்லா ஃபுல்லாக போட்டுருவேன். மதியம் மட்டும் ஸ்நாக்ஸ் தான். ஸ்நாக்ஸு இல்லைன்னா பால் மட்டும்தான். ஒரு நாளைக்கு மினிமம் 400 ஆகுதுங்க. சமாளிச்சிட்ருக்கேன். ஆனால் இதுக்கு மேலே எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியல. ஏன்னா ரோடு மேலே இருக்க ஒரு 5 டாக்ஸ் கன்சீவாக இருக்குது. அவங்களுக்கு ஒரு வேளை தான் பிஸ்கட் இல்லைன்னா பண்ணு தான் போடுவேன். சாப்பாடெல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போக முடியறதில்ல, கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஆனால் இதுக்கு மேலே 5ம் ஒட்டுக்கா ஒரே டைமில் கண்டிப்பாக குட்டி போடணும்னு நினைக்கிறேன். அத்தனையும் குட்டி போட்டுட்டா அதுங்களை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஏபிசி பண்ணாததுனால இவ்வளோ பிரச்சனைகள் போயிட்டுருக்கு. ஏபிசி பண்ணுறதுக்கான உதவி எனக்கு கிடைக்கல. உதவினா அது கிடைக்காது, கிடைக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு டாக்க்கு 3000 செலவாகுதுங்க. 10க்கு மேலே இருக்குது. எங்கள் வீட்டில் இருக்கிறதே மொத்தம் 7 இருக்குது ஃபீமேலு. நான் என்ன சொல்லட்டும், வெளியில் குட்டி போட்டிருக்கிறது 2ங்களா. அது இல்லாமல் ஸ்ட்ரீட்டில் 5 இப்போ குட்டி போட தயாராக இருக்குது. இன்னும் 2 ஏற்கனவே குட்டி போட்டதே இருக்குது. மொத்தம் அங்கே ஒரு 7 + 7 14, நயன்தாரா 1 15, நயன்தாராவோட பொண்ணுங்க 2 17, மொத்தம் 17 டாக் இருக்குது நான் சாப்பாடு போடுற இந்த சர்க்கிளில். இவங்களுக்கு எல்லாம் ஏபிசி பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமான விஷயம், சாத்தியம் இல்லாத விஷயம். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கவர்மெண்ட்லேயே ஏதாவது வழி கண்டுபிடிச்சாங்கன்னா பரவாயில்ல. நானும் கெஞ்சுறேன், டாக்டர்ஸ் கெஞ்சுறேன். ஒவ்வொரு டாக்டர் மாறி வரும்போதும் தயவு செஞ்சு ஏபிசி பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறேன். யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் எங்களால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறாங்க. காசு கொடுத்து பண்ணுறதுக்கு அவ்வளோ வசதி இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒவ்வொன்றுக்கும் 2-2க்கா பண்ணிடலான்னு பார்த்தா அதுவுமே பயமாக இருக்குது. சப்போர்ட்டுக்கு யாரும் இல்லை. எடுத்துகிட்டு போகிறது சேலம் இல்லை தருமபுரி தான் போகணும். எடுத்துகிட்டு போயிட்டு வர டிரான்ஸ்போர்ட் சார்ஜு, திரும்ப அங்கே ஷெல்டரில் வச்சு அது கேர் எடுத்துக்கிறது, ஒரு 4 days 5 days கேர் எடுத்துக்கணும். சப்போஸ் நம்ம கொண்டாந்து ஸ்ட்ரீட்டில் விட்டால் எல்லாம் தையல் பிரிஞ்சு எல்லாம் வெளியில் வந்துருச்சுன்னா ரொம்ப சீரியஸ் ஆகிடும், ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இதுதான் பிரச்சனைங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியல.